உனக்கு லவ் பிடிக்காதா? ஏன்? எனக்கு பிடிக்காது. அப்ப உங்க வீட்டுக்கார பிடிக்காதா உனக்கு? அது அம்மா நாள் ஆச்சு. அம்மா நானும் மோகன் வந்து ஒரு வயசுக்கு வந்தேன். உங்க வீட்டுக்கார உனக்கு பிடிக்காது? பிடிக்காது. எத்தனை குழந்தை பெத்தப்போ? 7 7 குழந்தை பொறுத்து வீட்டுக்கார பிடிக்கலன்ற? பிடிக்காமல 7 குழந்தை பெத்த? ஆமா, நாட்டுக்கு 15 பெத்தேன். இப்ப பிடிக்கல. ஏமாலூர சோத்துல சங்கீத வச்சிருக்கியா? அப்படிதான் அம்மா அப்பா சொன்னாரு. ரவிக்குமார் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்புமா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரவிக்குமார் சார், எனக்கு உப்புமானா சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்காது. ஸோ வந்து உப்புமானா நான் சாப்பிட மாட்டேன். வேணும்னா உங்கள் அம்மாவை சமைக்க சொல்லி உப்புமா செஞ்சு நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து சாப்பிடுங்களேன். உப்புமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க, ரிவ்யூ சொல்லுங்கள். ஹரிஓம் சுவாமியே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஏழுமலை பகவானே சரணமையப்பா, வில்லாளி வில்லனே வீரமணி கண்டனே ஹரிஓம் சுவாமியே சரணமையப்பா. மேடம் மேடம் என்ன பண்றீங்க? என் மான மரியாதை தேடிட்டு இருக்கேன். அதுக்கு மண்ணில் என்ன பண்றீங்க? எங்க வீட்டுல சொன்னாங்க மான மரியாதையில மண்ணோட போச்சு சொன்னாங்க. சரிங்க சரிங்க, அப்ப தேடுங்க. ஐயோ போங்க. காலையில் தொடும்போது ஐயோ, மாலையில் தொடும்போது ஐயோ, ராத்திரி நடு ராத்திரி தொட்டால் ஐயோ ஐயோ ஐயோ, போதுமே போதுமே போதுமே. இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. பாத்தியா இவளுக்கு என்னென்ன பேசுறாளுங்கன்னு? எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கேன் தம்பி. நோ தப்பாத்துக்காத. அண்ணியும் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை. இவங்க நம்பி குடும்ப பொறுப்பு பிரச்சனை வை. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்மளே பாத்துக்கலாம் தம்பி. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நோ மாசம் 10,000 போடுறோம். சரி, மளிகை சாமான் வாங்கி போட்டு மிச்ச செலவு நம்மளே பாத்துக்கிறேன். அவள் தான்டா தம்பி, அப்படியே பண்ணிடுவோம். கொஞ்ச நேரத்துல குடும்பமானத்தை வாங்கிருப்பாளுங்க. நோ நீ அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத. இதுல நம்ம யாரு நிரூபிச்சு இவளுங்க மூக்க உடைக்கிறோம். இல்லடா தம்பி, காதை திருப்பணும்டா. சூப்பர்ண்ணே. சரிடா தம்பி, மாசத்துல 5 நாள் தான் நான் வீட்டுல இருக்க போறேன். 5 நாள் சைட்டுக்கு போயிருவேன்டா. ஒரு 8,000 ரூபாய் தரேன், மீதி நீ போட்டு பாத்துக்கோண்ணா. நோ என்ன பேசுற? அப்படின்னு பார்த்தா உனக்கு 2 குழந்தை, எனக்கு 1 குழந்தை. நீ 17,000 தரும், 9,000 தரணும். நான் தர 9,000 ரூபாய். டேய் 4 வயசு குழந்தைடா, இன்னும் ஒரு 4 பேருக்கா சாப்பிடுமா? இதுக்கு போய் கணக்கு பார்த்துன்னு இருக்க? நோ 4 பேருக்கு தான். 4 குழந்தைய பத்துக்கோயா, நான் சம்பாரிச்சு போட்டுறேன். ஓ, அப்ப உன் ரூம்ல ஏசி போட்டு குள்ளு குள்ளுன்னு 2,000 3,000 கரண்ட் பில் வருது. அதுக்கு என்ன கணக்கு சொல்லுவ? நோ உன் குழந்தை ரூம்ல வந்து பத்துக்கிட்டு. அப்ப ஏசி எடுத்து ரூம்ல போட்டுக்கிறேன். உன் குழந்தை வந்து பத்துக்க சொல்லு. நான் கழட்டவா? ஏய் கல்ட்ரா பாப்பா, மாதிரி கல்ட்ரா பாப்பா. பாடா போடான்னா மம்மட்டி எடுத்து வாயில குத்திடுவேன். ஏய் 10,000 கட்டா 8,000 ஈனா பையன், நீ உன்ன மரியாதை? மாமியார துணி என் வீட்டுல வச்சிருக்க எச்ச பையன் நீ என்ன ஈனா பையன்றியா? ஏய் இது ஓ வீடா? ஆமா, அது சொத்த வீடா. ஏய் நான் வேலை செஞ்சு கட்டின வீடு இது. நீ கிளம்பு கிளம்பு. ஏய் ஊரெல்லாம் இன்ஜினியர் சொல்லி கொத்தரா தர நாய், நீ என்ன மறந்துடா? உள்ளேயே அசிங்கப்பட்டு. என்ன இருட்டுல வர? படுக்கலையா? நான் உங்களுக்கு காமிப்பேன், அடிக்க மாட்டீங்கல்ல? என்னத காட்ட போற? திட்ட மாட்டீங்கல்ல? என்ன? ஐயோ என்னது இது? நான் சமைக்க போனேன். இது என்னோட சாஸ் பேன் ஆச்சே. அதுவும் சேர்ந்து சமைச்சிருச்சு. இது எப்ப நடந்துச்சு? இந்த பாத்திரத்தை தேடிக்கிட்டே இருந்தனே. அன்னைக்கு மத்தியானம் நீங்க தூக்கிட்டு இருந்தப்போ நடந்துச்சு. என்ன பண்ண? சுடுதண்ணி வச்ச. சுடுதண்ணி வச்சியா? தண்ணி என்னாச்சு? தண்ணி காணாம போச்சு. குடு, என்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் குடு. அடி சாப்பிடு.